ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜே புஜுமா டெய்லரிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போது பொங்கலுக்கு நிறையா வேஷ்டி சேலை எல்லார் வீட்லேயும் வந்திருக்கும். அது வந்து நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரேஷன் சேரீயை மட்டும் வச்சு இந்த பெட்டு வந்து நான் வந்து செய்ய போகிறேன். இது வந்து நானாக தான் ட்ரை பண்ணுறேன். இந்த மாதிரி செஞ்சால் நல்லாயிருக்குமா, இப்படி இந்த மாதிரி ட்ரை பண்ணால் நல்லாயிருக்குமான்னு சொல்லி. ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இதிலே வந்து நான் இப்போ 3 சேரீ வந்து சைடில் இந்த பக்கமும் தச்சு வச்சுருக்கேன், அந்த பக்கமும் தச்சு வச்சுருக்கேன். அதை எப்படி கட் பண்ணன்றதை ஃபஸ்ட்டு காட்டுறேன், ஓகேவா? இப்போ இன்னும் நான் 2 சேரீ வந்து அட்டாச் பண்ண போகிறேன், சரிங்களா? அதை எப்படி கட் பண்ணன்றதை காட்டுறேன். எனக்கு இந்த சேரீ இருக்குல்ல, மேலே இருக்க இந்த சேரீ தான் வந்து அளவு, சரிங்களா? நான் இப்போது இன்னொரு சேரீ வந்து, அதாவது 4வது சேரீ இது, சரிங்களா? 4வது சேரீ இதை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃபுல்லாக வந்து ஓப்பன் பண்ணிக்க போகிறேன். ஃபுல்லாக கரெக்டாக நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். எப்படின்னா, இந்த இருக்கா 2 பிசுறு மட்டும் இருக்கிற மாதிரி வச்சு இப்படி ஓப்பன் பண்ணிக்கிறேன். டபுளாக இந்த இருக்கா, இது 2ஐயும் ஒன்று போல் வச்சு நான் இப்படி கரெக்டாக எடுத்துக்கிறேன். இப்படி நம்ம ப்ராப்பராக எடுத்து, ஓகேவா, எடுத்து வச்சுட்டு நம்ம இந்த ஓப்பன் பகுதி இருக்குல்ல, இந்த ஓப்பன் பகுதியை தான் நம்ம ஃபஸ்ட்டு அளந்து நம்ம கட் பண்ணணும். எங்கே கட் பண்ணணும்? இந்த ஃபோல்டிங் கிட்ட எவ்வளோ ரிமைனிங் பீஸ், அதாவது எக்ஸ்ட்ரா எவ்வளோ இருக்கோ அதை இந்த ஃபோல்டிங் சைடில் தான் நம்ம வந்து கட் பண்ணணும். நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது எங்கே? ஓப்பன் சைடில். கட் பண்ணுறது எங்கே? க்ளோஸ் சைடுக்கு கொஞ்சம் முன்னாடி. எதுக்கு அப்படின்னா, நம்ம இங்கேருந்து நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல 2 பீஸ் தனித்தனியாக வரும், சரிங்களா? அதனால தான் இப்போ ஃபஸ்ட்டு இதை நம்ம மேலே போட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இதை நான் எடுத்திருக்கேன். அதாவது இந்த சேரீ, மேலே இருக்க சேரீ தான் நமக்கு மெஷர்மெண்ட்டு. ஸோ இதை ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம், ஓகேவா? இருக்கா? இப்போது இந்த கோட்டுக்கு பக்கத்தில், சரிங்களா? இந்த கோட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறது தான் இந்த சேரீ. இந்த இருக்குது, இந்த அளவு வந்து நம்ம இப்போது கட் பண்ணணும், ஓகேவா? இதை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம். இந்த இருக்கா, இதை வந்து சின்னதாக இப்போ கட் பண்ணி இதை கீழே போட்டுக்கலாம், விரிச்சுக்கலாம். இப்போது நான் விரிச்சு வச்சுருக்கேன். அந்த கட் பண்ண இடம் இந்த இருக்குது. ஸோ இதில் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த இடம் ஃபோல்டிங்கில் இருக்கா, இந்த இடம் ஃபோல்டிங்கு. இப்போ இதை நம்ம சிங்கிளாக ஓப்பன் பண்ணுறப்போ இது ஃபுல்லாக இதே சேம் வித்துக்கு நமக்கு கிளாத்து கிடச்சிரும். ஸோ இந்த இடம் வந்து நம்ம சென்டரில் ஜாயின் பண்ண வேண்டாம். அப்படி ஜாயின் பண்ணி நீங்கள் போடுற மாதிரி இருக்குன்னா உங்களுக்கு படுக்கிறப்போ அந்த இடம் வந்து தச்ச இடம் ஒரு மாதிரி டிஸ்டர்ப் இருக்கும். அதனால தான் இந்த இது நான் சொல்கிறேன். இப்போ இதை ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். நான் கட் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்களா, நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதே மாதிரி நம்ம இன்னொரு சேரீயும் ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து அந்த சேரீயும் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து 5வது சேரீ, சரிங்களா? 5வது சேரீ சேம். இதையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஓப்பனில் இருந்து மெஷர் பண்ணி க்ளோசிங் சைடில் போட்டு கட் பண்ண போகிறோம். இப்போ சேம் இதே நம்ம எடுத்து இதில் அளந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்படி இத்தனை சேரீ எப்படின்னா, எங்கள் அம்மா, அது அத்தை, அக்கா, அந்த மாதிரி எல்லார்ட்டையும் நான் கேட்டு எடுத்து வச்சுருக்கேன், சரிங்களா? இப்போ நம்ம இந்த கிளாத்தை எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போது இந்த இடத்த நம்ம கட் பண்ணி விட்டுறலாம். ஓகேவா? இப்போ நான் கட் பண்ணிட்டேன். இதையும் சேம் கீழே போட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம இந்த சேரீயை கட் பண்ணியாச்சு. இப்போது 4வது சேரீயும் இந்த 5வது சேரீயும் 4ஆக இருக்கும் இல்லையா, அதை ஃபஸ்ட்டு ஒன்று போல் நான் விரித்து காட்டுறேன்.
இப்போ வந்து நான் 2 கிளாத்தையும் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதில் 4 பீஸ் கிளாத் இருக்குது. ஸோ நம்ம வந்து இன்னும் இந்த குட்டி பீஸ் இருக்குல்ல, இதையும் நம்ம அதுக்கு மேலே வந்து விரிச்சிக்கலாம். பாருங்கள். ஸோ இப்போ விரிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு சேம் இதே மாதிரி இந்த பீஸை இந்த சைட்லேருந்து நம்ம விரிச்சிக்கலாம். இப்போ இந்த இடமும் கரெக்டாக இருக்கும், இங்கேயும் கரெக்டாக இருக்கும். ஓகேவா? இதை நேராக ஈவன் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த இடத்துல நம்ம இப்போ அங்கேருந்து அந்த பாயிண்ட்லேருந்து இப்போ நம்ம இந்த சாரியை போட போகிறோம். சரிங்களா? இப்போது நம்ம மிஷினில் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த 5 பீஸ் 6 பீஸ் இருக்கும். இந்த 6 பீஸையும் இந்த கார்னர்லேயும் அந்த கார்னர்லேயும் மட்டும் நம்ம ஸ்டிச் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். இப்போது நான் வந்து கொஞ்சம் இந்த இது வந்து கொஞ்சம் ஸ்டிச் பண்ண கஷ்டமாக இருக்குன்றனால இந்த இடத்துல நான் பின் பண்ணியிருக்கேன். இந்த இடம் இதில் முடியுதுன்றனால நான் இந்த இடத்துல பின் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம இங்கேருந்து ஒரு சிங்கிள் பீஸ் கிளாத்து போட்டோம்ல, அது வந்து இந்த இடத்துல முடியுது. ஸோ நான் இந்த இடத்துலையும் அதுக்கு நேராகவும் நான் வந்து பின் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து அந்த கார்னரையும் இந்த கார்னரையும் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறோம். அவ்வளோதான். இப்போ ஃபஸ்ட்டு நான் ஸ்டிச் பண்ணுறத உங்களுக்கு ஒரு சைடு நான் காட்டுறேன். இதே மாதிரி நான் அந்த 3 சாரியுமே அப்படி தான் ஸ்டிச் பண்ணி அங்கே போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இன்னொரு 2 பீஸ் வந்து 3 சாரியில் இருக்கும்ல, அந்த கிளாத்தையும் நான் அதில் போட்டிருக்கேன். உங்களுக்கு எல்லாத்தையும் நான் காட்டுறேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இதை வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த சைடை, அதாவது பாருங்கள், 1 2 3 4 5 இருக்கும். சரிங்களா? இந்த இடத்துல ஒரு பீஸ் வந்து ஜாயிண்ட் ஆகுது நமக்கு. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து இதை வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். தெரியுதா? பின் பண்ணது நமக்கு. இந்த பின்னுக்கு அப்புறம் நமக்கு எத்தனை? 1 2 3 தெரியுதா? இந்த பின்னுக்கு அப்புறம் நமக்கு 1 2 3 4 5 மொத்தம் 6 கிளாத் இங்கே இருக்கும். ஸோ நம்ம இந்த 6ஐயும் ஒன்று போல் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணணும். சரிங்களா? இப்படி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம பண்ணுறது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது நான் ஸ்ட்ரெயிட்டாக தைச்சிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போது நான் இதை வந்து தைச்சி இதில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் ஒரு வாயில் சாரீ எடுத்திருக்கேன். சரிங்களா? இது வந்து வாயில் சாரீ. இந்த சாரீலையும் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, 2 சைட்லேயும் பார்டர் வந்து எனக்கு பிடிக்கல. சரிங்களா? எனக்கு பார்டர் வந்து பிடிக்கல. ஸோ நான் மேலேயும் சாரியோட கீழ்பாட்லேயும் நான் பார்டர் வந்து கட் பண்ணிட்டேன். 2 கட் பண்ணிவிட்டு ரிமைனிங்காக சாரியை நம்ம 2ஆக மடித்தோன்னா ஒரே ஒரு இடத்துல ஃபோல்டிங் இருக்கும்ல, அந்த ஃபோல்டிங்கை நான் கட் பண்ணிவிட்டு பாருங்கள். அதாவது சாரியில் 2 சைட்லேயும் இல்லை பார்டரை கட் பண்ணிட்டேன். அப்போ சாரியோட சைஸ் வந்து இவ்வளோ தான் எனக்கு கிடச்சிருக்கும். சரிங்களா? இதை வந்து நான் எப்படி பண்ணுறது? அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன், சாரியை நம்ம நார்மலாக ஒரு கார்னரை இன்னொரு கார்னரோட வைப்போம் போது, அதாவது ஒன்றும் இல்லை, இப்படி நம்ம இந்த 2 இடத்துல நம்ம சாரியை ஃபுல்லாக இப்படி மடிக்கிறப்போ நமக்கு என்ன ஆகும், இந்த இடத்துல ஒரு ஃபோல்டிங் இருக்கும் இல்லையா, இந்த ஃபோல்டிங்கை நான் கட் பண்ணிட்டேன். சரிங்களா? கட் பண்ணோடனே எனக்கு என்ன ஆயிடுச்சு, இந்த லென்த்துக்கு 2 பீஸ் வந்து கிடச்சிருச்சு. சரிங்களா? 2 பீஸ் வந்து எனக்கு கிடச்சிருச்சு. அந்த 2 பீஸோட சென்டர் பாயிண்டில் நான் வந்து இப்படி தையல் போட்டு ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன். தெரியுதா உங்களுக்கு?
அந்த இருங்க தையல் போட்டு ஜாயின் பண்ணி இப்படி எடுத்து வச்சுருக்கேன். சரிங்களா? இதுலேயுமே நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன்றதை உங்களுக்கு கூட காட்டுறேன். இப்போது நான் இந்த இடத்த ஜாயின் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு அமுக்கு தையல் போட்டிருக்கேன். சரிங்களா? போட்டுட்டு சுற்றி ஒரே ஒரு மடிப்பு வச்சு சுற்றி நான் வந்து தச்சு எடுத்துட்டேன். சரிங்களா? இப்போது இது வந்து ராங் சைடு வந்து மேலே இருக்குது. இப்போ நம்ம இந்த ஒவ்வொரு கிளாத்தையும் நம்ம போட்டுக்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு நான் ஒரு 3 சாரீ ஸ்டிச் பண்ணல, இந்த 3 சாரியை தான் இதில் விரிக்க போகிறேன். நான் விரிச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போது நான் வந்து ஃபஸ்ட்டு 3 சாரீ வந்து நான் இப்படி போட்டிருக்கேன். மேலேயும் கீழேயும் மட்டும் எனக்கு கொஞ்சம் இருக்குது, இந்த சைடில் கொஞ்சம் எனக்கு எக்ஸ்ட்ராவே இருக்குது. சரிங்களா? இது எத்தனை பீஸ் இருக்குது மொத்தம்? ஃபஸ்ட்டு நான் ஒரு 3 சாரீ ஸ்டிச் பண்ணேன்னு சொன்னேன்ல, அந்த 3 சாரீ. ஓகேவா? இப்போது அடுத்தது இதே மாதிரி நான் உங்ககிட்ட கட் பண்ணி காட்டினேன்ல, அதை எடுத்து மேலே போட போகிறேன். இப்போது நான் உங்ககிட்ட தச்சு காட்டினேன்ல, அந்த சாரியை நான் போட்டுட்டேன். இப்போ நம்ம எத்தனை கிளாத் இருக்குன்றதை காட்டுறேன். சேம் பாருங்கள், 2 சாரீ, அடுத்தது 2, ஒரே ஒரு சிங்கிள் பீஸ் இருந்துச்சுல அந்த சாரீ, அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம போட்ட 3 சாரீ. சரிங்களா? இதே மாதிரி தான் அந்த சைடும் இருக்கும். இப்போ நம்ம இன்னொரு பீஸ், அதாவது நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த 3 சாரீலையுமே ஒவ்வொரு சிங்கிள் பீஸ் வந்து எனக்கு கிடச்சிருக்கும். சரிங்களா? இந்த டபுள் சாரீலையும் எனக்கு இந்த 2 சாரீலையும் எனக்கு 2 சிங்கிள் பீஸ் கிடச்சிது. அதை நான் இதோடய வச்சு நான் தச்சிட்டேன். சரிங்களா? தின்னம் இருக்கும்னால இப்போ இந்த 3 சாரியோட சிங்கிள் பீஸை நான் 3 கிளாத்தாக இதில் தச்சு வச்சுருக்கேன். இப்போ அதை வந்து இது கூட போட போகிறேன். இப்போது உங்களுக்கு தெரியுதா, நான் வந்து போட்டிருக்கேன் அந்த சிங்கிள் பீஸு சொன்னல, அந்த சிங்கிள் பீஸு 3 சாரீ உங்களுக்கு நான் காட்டினேன்ல, அந்த 3 சாரியில் எனக்கு மிச்சம் இருந்த பீஸு நீங்கள் ஓப்பன் சைட்லேருந்து கட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து இந்த இடம் எப்படி இருக்கும், நடுவில் எந்த டபுள் பீஸாக கிடைக்காது, ஒரே சிங்கிள் பீஸாக கிடைக்கும். இப்போ நம்ம வந்து ஓப்பன் சைடு போடாமல் க்ளோஸ் சைடில் நீங்கள் வெட்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், க்ளோஸ் சைட்லேருந்து கட் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல 2 ஓப்பன் பீஸ் கிடைக்குமா, நம்ம அதை என்ன பண்ணுவோம், சென்டரில் ஜாயின் பண்ணுவோம். அப்போ நம்ம படுக்கிறப்போ இந்த இடத்துல கரெக்டாக நம்ம முதுகில் வந்து அது வந்து கொஞ்சம் அழுத்தம். சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறப்போ இந்த சைடில் மட்டும்தான் நம்ம தச்ச இது இருக்கும். ஓகேவா? இனிமேல் இதை மிஷினில் தைக்க முடியாது, நம்ம கையில் தான் வந்து ஸ்டிச் பண்ணணும். இது ஃபுல்லாகவே நானாக தான் ட்ரை பண்ணேன், நிறைய வீடியோஸ் பார்த்தேன், பட் எதுவுமே எனக்கு செட் ஆகலை. ஸோ இது வந்து நானாக ட்ரை பண்ணியிருக்கேன். மொத்தம் இதுக்கு நான் யூஸ் பண்ண சாரீ 5 ரேஷன் புடவை, 1 வாயில் புடவை. அந்த வாயில் புடவையை நான் மேலே இப்படி போட்டிருக்கேன். சரிங்களா? ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம இந்த 4 பக்கத்தையும் வந்து சுற்றி தைக்க போகிறோம். நான் வந்து உங்களுக்கு போட்டுட்டு காட்டுறேன். எப்படின்னா இதை எடுத்து இதை மேலே போட போகிறோம், அவ்வளோதான். எப்படி நான் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு தெரியுதா? ஃபஸ்ட்டு கிளாத்தை வந்து இப்படி எடுத்து போட்டிருக்கேன். 2வது சிம்பிள், சும்மா இதை எடுத்து இப்படி போட்டிருக்கேன். இந்த பிசுரை மட்டும் லைட்டாக உள்ளே தள்ளி விட்டுருக்கேன், அவ்வளோதான். சரிங்களா? இப்போது நம்ம அடுத்த கார்னர் போகலாம். இந்த கார்னர்லேயும் நம்ம வந்து இப்படி நேராக எடுத்து போட்டுட்டு இந்த கிளாத்தை நம்ம இப்படி வைக்க போகிறோம். சரிங்களா? இந்த நம்ம எக்ஸ்ட்ரா இப்படி சின்ன பீஸாக இருக்கா, இதெல்லாம் வந்து இதுக்குள்ளே போகிற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. சரிங்களா? அப்போ தான் வந்து நல்லது. இப்போது இதையும் நம்ம இந்த இடத்துல இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த கார்னரும் கரெக்டாக இருக்கணும். இப்படி ஃபுல்லாக வந்து நம்ம போட்டுக்கலாம். இந்த இடம் எதுவும் மடங்காமல் நீங்கள் இருக்கா, இந்த மடங்காமல் இப்படி எடுத்து அழகாக வந்து நீங்கள் வந்து கிளாத்தை வந்து போட்டுக்கோங்க. முடிஞ்சிச்சா? இப்போ ஃபஸ்ட்டு இந்த கார்னர்லேருந்து நம்ம கைத்தையல் வந்து போட போகிறோம்.
சரிங்களா? போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த ஓரத்தில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போது நான் நீடிலில் கோர்த்து வச்சுருக்கேன். இந்த இடத்தெல்லாம் இப்படி நல்லா நம்ம அமுக்கி விட்டுட்டு கரெக்டாக இந்த இடமும் நம்ம நல்லா இழுத்து பிடிச்சிட்டு இந்த கிளாத்தையும் கரெக்டாக இப்படி போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த ரிமைனிங் கொஞ்சம் இப்படி தூக்கிட்டு இருக்குல்ல, இந்த கிளாத்தை நம்ம கொஞ்சம் கிராஸாக இப்படி வச்சுக்கலாம். சரிங்களா? வச்சுட்டு நம்ம இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நான் சிங்கிள் தான் போட்டிருக்கேன். சரிங்களா? இந்த நீடில் நான் கொஞ்சம் சிங்கிளாக எடுத்துக்க போகிறேன். அவ்வளோதான். சரிங்களா? எடுத்துகிட்டு இப்போ ஸ்ட்ரைட்டாக நம்ம தைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது கொஞ்சம் கையில் தைக்க போகிறீங்க. ஸோ கொஞ்சம் பொறுமையாக தான் இந்த வேலை நடக்கும். நீங்கள் இதை அப்படியே மெதுவாக இப்படி தைச்சிக்கிட்டே வாங்க. பொறுமையாக தைங்க. ஓகேவா? இப்போ நம்ம இப்படியே கண்டினியூவாக தையல் போட்டே வரப்போகிறோம். சரிங்களா? கொஞ்சம் த்ரெட்டு பெருசாக எடுத்துக்கோங்க. எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஓயாமல் நம்ம முடிச்சு போட்டுகிட்டே வரக்கூடாது. அது கொஞ்சம் நமக்கு டிஸ்டர்பாக இருக்கும் வேலை பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் ஒரு 5 ஸ்டிச்சு போட்டுட்டு நீங்கள் உருவிட்டு மறுபடியும் நீங்கள் நேராக கொஞ்சம் சிக்கு விழாமல் பார்த்துக்கோங்க. சரிங்களா? பொறுமையாக வேலையே இல்லாமல் நம்ம செய்யணும்னு நினச்சி அந்த டைமில் இப்படி தான் இருக்கும் ஃப்ரண்ட்டில். சரிங்களா? ஃப்ரண்ட்டில் சப்போஸ் எடுக்கிறது உங்களுக்கு இவ்வளோ பெருசாக வேண்டாம் அப்படின்னா சின்னதாக கூட ஃப்ரண்ட்டில் நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? இந்த இருக்கா சின்னதாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்படி கூட நீங்கள் பண்ணிவிட்டு வரலாம். ஓகேவா? இப்படியே நீங்கள் கண்டினியூவாக தைச்சிக்கிட்டே வர வேண்டியதான். அவ்வளோதான். நான் இப்போ பாருங்கள், தெரியுதா? இப்படியே நம்ம ஃபுல்லாக தைச்சிட்டே வரலாம். இப்படியே நான் உங்களுக்கு தைச்சிட்டு இதை காட்டுறேன். இப்போது நான் சுற்றி தைச்சி எடுத்துட்டேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஃபஸ்ட்டு நான் இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னா இந்த இடத்துல ஆரம்பித்து இந்த இடத்துலையே நிப்பாட்டி அப்படியே இந்த பாக்ஸ் ஷேப்பில் நான் தைச்சி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா இந்த இடத்த மட்டும் சரிங்களா 4 பக்கமும் ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம வேணும்னா என்ன பண்ணலான்னா இன்னும் அந்த ஓரத்தில் ஒரு இதே மாதிரி தையலும் சென்டரில் இன்னும் நம்ம நேரம் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி என்ன ஷேப் நீங்கள் தைச்சி எடுக்க முடியுமோ அழகாக தைக்கலாம். நல்ல திக்னஸ்ஸு சாஃப்டாகவும் இருக்குது. ரேஷன் புடவையில் இது தைச்ச மாதிரியே தெரியாது. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வெளியிலையும் கொச்சன்னு ஃபினிஷிங் இல்லாமல் கிடையாது. இதே நான் திருப்பி உங்களுக்கு காட்டுறேன். இப்போது இதை திருப்பி போட்டாச்சு. திருப்பி போட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குது பாருங்கள். அந்த ஒயிட் கலர் த்ரெட்டு மட்டும்தான் நம்ம ஸ்டிச் பண்ணது இப்படி தெரியும். அவ்வளோதான். அந்த கார்னரில் உங்களுக்கு வேணால் சேம் கலரில் த்ரெட் எடுத்துக்கோங்க. ஆனால் என்ன த்ரெட்டு எடுத்தாலும் அது ஸ்ட்ராங்காக ரொம்ப க்ரிப்பாக இருக்கிற மாதிரி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. தாராளமாக 2 பேர் படுக்கலாம். கண்டிப்பாக படுக்கலாம். இல்லை அப்படின்னாலும் ஓகே. இது ஹாஸ்டலில் அந்த மாதிரி யாருக்குனாலும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நானாக ட்ரை பண்ணேன். எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஜேஜே புஜுமா டெய்லரிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.